செய்து கொடுப்பது முதல் முறை. ஆனாலும் கர்த்தர் தந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒருவர் படிக்கலாம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவராகிய தேவன் சகரியா தீர்க்கதரிசி மூலமாக அன்றைக்கு சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த ஜனங்களுக்கு கொடுத்த நல்ல ஒரு வாக்கு தத்தம் தான் அந்த வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரங்களையும் சவுல் 40 வருஷம் ஆட்சி செய்தான். சவுல் ராஜா. அதுக்கப்புறமாக தாவீது 40 வருஷம் ஆட்சி செய்தான். தாவீதுக்கு அப்புறமாக சாலமோனுக்கு அப்புறமாக ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டது. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். இந்த வடக்கு ராஜ்யத்துல 10 கோத்திரங்களும் தெற்கு ராஜ்யத்துல 2 கோத்திரங்களுமாக 2 ராஜ்யமாக பிரிக்கப்பட்டது. வடக்கு ராஜ்யத்துல இருக்கிற ஜனங்கள் அவங்க விக்கிரக ஆராதனை அதிகமாக செய்தபடினால அந்த ராஜ்யம் கிமு 722 அது சிறைப்பட்டு போயிட்டு அசிரியாவுக்கு. அவங்க திரும்பி வந்ததாக சரித்திரம் இல்லை. ஆனால் இந்த தெற்கு ராஜ்யத்தில் இருந்த ராஜாக்கள் அவங்க ராஜ்யத்தில் உள்ளவங்களும் விக்கிரக ஆராதனை செய்தபடினால ஆண்டவர் அவர்களையும் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார். கிமு 606 நேபுகாத் நேச்சார், பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் வந்து எருசலேமை முற்றுகையிட்டு 3 கட்டமாக அவன் சிறைப்பிடித்து கொண்டு போகிறான் பாபிலோனுக்கு. ஆனால் அங்கே சிறையிருப்பிலே 70 ஆண்டுகள் அவர்கள் இருக்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக எரேமியா 29 அதிகாரத்துல சொன்னது பிரகாரம் 70 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் வந்து திரும்ப எருசலேமுக்கு வருவார்கள் என்பது தேவனுடைய திட்டம், வாக்கு தத்தம். ஆனால் இந்த 70 வருஷத்துல அநேகர் அந்த பாபிலோன்லே கலந்து அங்கே இருந்துட்டாங்க. ஆனால் ஒரு சிறு கூட்டம் மாத்திரம் கிமு 536 அங்கிருந்து அவங்க திரும்பி வராங்க. 3 கட்டமாக சிறைப்பிடிக்கப்பட்டு போனவங்க 3 கட்டமாக திரும்பி வராங்க. செருபாபேல் யோசுவா தலைமையில ஒரு கூட்டம் 42,500 பேர் வராங்க. அவங்க இடிந்து போன சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்தை மறுபடியும் கட்டுகிறாங்க. எஸ்ரா தலைமையில, நெகேமியா தலைமையில 3 கட்டமாக வராங்க. இந்த முதல் கட்டமாக அவங்க ஆலயத்தை கட்டும் பொழுது அதற்கு அந்த கோரேஸ் மன்னனை கர்த்தர் பயன்படுத்தினார். ஆட்சி மாறுகிறது, மேதிய பெர்சிய அரசாங்கம் உண்டாகிறது. அதுல வந்த கோரேஸ் மன்னன் மூலமாக அவங்க அந்த ராஜ்யத்தை கட்டும்படியான ஒரு உத்தரவு பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக அவங்க சொந்த தேசத்துக்கு திரும்பி வராங்க. கொஞ்ச நாள் ஆலயத்தை கட்டுறாங்க, கொஞ்ச நாள் அந்த வேலை நடக்குது. அதுக்கப்புறம் சில தடைகள் வந்தனால நின்று போயிட்டு 16 ஆண்டுகள் அந்த வேலை நின்று போயிட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த சகரியா, ஆகா என்கிற தீர்க்கதரிசிகளை கர்த்தரை எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்தி ஆலயத்தை மறுபடியும் கட்ட வைக்கிறார். அப்படி சொல்லும் பொழுதுதான் சகரியா தீர்க்கதரிசி மூலமாக நல்ல ஒரு தைரியமான வார்த்தைகள் அந்த யூத ஜனங்களுக்கு, சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த ஜனங்களுக்கு கர்த்தர் அவர்கள் மூலமாக கொடுக்கிறார். இந்த சகரியாவுக்கு 8 தரிசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அதுல அந்த ஆலயத்தை கட்டப்படும்படியாக உற்சாகப்படுத்தும்படியான வார்த்தைகள் அந்த தரிசனங்கள் மூலமாக சகரியாவுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்தாலும் சில நம்பிக்கையற்ற நிலைமையில தான் இருந்தாங்க. அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த சகரியா மூலமாக இந்த வார்த்தையை கொடுக்கிறதை பார்க்கிறோம். மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே, பாத்தீங்களா, நிறைய பேர் இங்க இருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு போனவங்க நிறைய பேர் அந்த பாபிலோன்ல கலந்து போயிட்டாங்க. ஒரு சிறு கூட்டம் மாத்திரம்தான் அவங்க திரும்பி வந்தாங்க. தேவனுடைய வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு நம்பிக்கையோடு அவங்க எருசலேம்ல மறுபடியும் குடியமர்ந்தார்கள் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கும் பிரியமானவர்களே, அநேக நேரங்கள்ல நாமும் பலவிதமான சிறையிருப்புல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வியாதி எனக்கூடிய சிறையிருப்பு, சிலருடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை, சிலருடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள், எல்லா வசதிகளும் இருக்கிறது, ஆனா சமாதானம் இல்லை. பிள்ளைகளினால அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு கீழ்ப்படியாத பிள்ளைகளினால சங்கடப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களுக்கு
நம்பிக்கையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை நான் இன்றைக்கே தருவேன். ஆண்டவர் இன்றைக்கும் அவர் நன்மைகளை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை தள்ளிலே சொல்வோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார். சில நேரங்கள்ல நாம் ஆண்டவரை விட்டு, ஆண்டவருடைய பிரமாணத்தை விட்டு வழி விலகி போகும் பொழுது நம்மை சரிப்படுத்தும்படியாக சில சிறையிருப்புகளை அனுமதிக்கிறார். ஏன் இந்த ஜனங்களை சிறையிருப்புக்கு கர்த்தர் அனுமதித்தார்னா, இவங்க யெகோவா தேவனை விட்டு விக்கிரக ஆராதனை செய்தார்கள், தேவனுடைய கற்பனைகளை விட்டு விலகி நடந்தார்கள். அதனால தான் அவர்களை சரிப்படுத்தும்படியாகத்தான் தேவன் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆனாலும் சிறையிருப்பிலிருந்து மறுபடியும் திரும்ப கொண்டு வருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆனால் சிறையிருப்பு இருக்கிற ஜனங்கள் நம்பிக்கை இல்லாம சோர்ந்து போய் அப்படியே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும்படியாகத்தான் இந்த சகரியா மூலமாக கர்த்தர் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்க சொல்லப்பட்டிருக்கு, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அரண் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய சமூகம். அரண் என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மை வைத்த இடம். அரண் என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மை அனுமதித்திருக்கிற இடம், அவருடைய செட்டையின் நிழல். அநேக நேரங்கள்ல நாம வழி தவறி போயிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், கேட்டுட்டு அவர் சித்தத்தை விட்டு வழி விலகி போய் விடுகிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்தி நம்முடைய சிறையிருப்பை மாற்றி மீண்டும் நமக்கு இழந்து போன எல்லா நன்மைகளையும் திரும்ப தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டதான். நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படிலாம் கிடையாது. ஆனா எந்த ஒரு ஆசீர்வாதமுமே அதற்கு ஒரு நிபந்தனையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உபாகம் 28 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுல 1-14 வசனங்கள் வரைக்கும் ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுது. அதாவது கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக செவி கொடுக்கும் பொழுது, உண்மையாக செவி கொடுக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள். 15 அதிகாரத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியல, அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கலன்னா சாபங்கள் வரும் சொல்லி அதையும் எழுதி வச்சிருக்கிறார். ஆண்டவர் யாரையும் சபிக்கல, அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் தான். கரங்களை தள்ளிலே சொல்லுவோம். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு வருகிறது, சிறையிருப்புகள் மாறுகிறது. இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு நிபந்தனை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நிபந்தனை? ஆண்டவர் நமக்கு ரெட்டிப்பான நன்மையை தர வேண்டும் என்றால், அதை இன்றைக்கே நமக்கு தர வேண்டும் என்றால் நாம் அரணுக்கு திரும்ப வேண்டும். அரண் என்பது நாம் தேவனுடைய நாமம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய். ஆண்டவருடைய நாமத்துக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டு. கர்த்தருடைய செட்டைகளின் கீழே நம்ம இருக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டு. 91 சங்கீதத்துல நம்ம படிக்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடைய நிலையில் தங்குவான். நிறைய காரியங்கள் அங்க சொல்ல, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இப்படி நிறைய வார்த்தைகள் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படியாக நாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ செட்டையின் நிலையில நம்ம இருக்கணும், அவருடைய நாமத்துக்குள்ளாக இருக்கணும், அவர் நம்மை வைத்த இடத்துல நம்ம இருக்கணும். அவருக்கு பிரியமில்லாத இடத்துல நம்ம போயிடக்கூடாது. அவருக்கு சித்தமான இடத்துல நம்ம இருக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு உண்டு. கரங்களை தன்னிலையா சொல்லுங்க. நிறைய பேர் அவருடைய சித்தத்தை விட்டு விலகி போகும் பொழுதுதான் பாதுகாப்பு வேலி என்ன செஞ்சிருது, தகர்ந்து விடுகிறது. ஆண்டவர் யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்தார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் வேலி அடைத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை, குடும்பத்தை வேலி அடைக்கிறார். இந்த பாதுகாக்கப்பட்ட இடத்திற்குள்ள நாம எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஒரு நாள், ஒவ்வொரு நாளும் சில பிரச்சனைகள் வரலாம், சில போராட்டங்கள் வரலாம். ஆண்டவனுடைய பாதையை விட்டு, ஆண்டவர் நமக்கு வைத்த இடத்தை விட்டு நம்ம விலகி போயிடக்கூடாது. இன்னைக்கு அநேக சில நேரங்களில் சில எதிர்பாராத சம்பவங்கள், சில பிரச்சனைகள் வரும்பொழுது என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஊரை மாத்திடுவோம், இவ்வளவு பிரச்சனை வருகிறதே, ஊரை மாத்தி பார்ப்போம், இல்லை வீட்டை மாத்தி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு நினைச்சாங்கன்னா மாற்று வழிகளை தேடி போறாங்க.
ஆனா நாம் தேவ சமூகத்திலே எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஆலோசனையை நீங்க கேட்க. நீங்க வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தாவீதை குறித்து நம்ம பார்க்கிறோம். தாவீது அவனுடைய வாழ்க்கையில அவன் சவுலினால ரொம்ப சங்கடங்களை அனுபவித்தான். சவுல் அவனை துரத்துறான், கொலை செய்ய முற்படுகிறான். ஆனாலும் கெபியில போய் மலையில போய் ஒளிஞ்சுக்கிடுறான். கடைசியில பாத்தீங்கன்னா என்றாயிலும் ஒரு நாள் சவுல் என்ன கொண்டு போடுவான்னு சொல்லி எங்க போய் குடியிருக்கிறான்? 1 சாமுவேல் நீங்க 29ஆம் அதிகாரம் 27, 20 பாத்தீங்கன்னா சிக்லாக் என்கிற ஒரு இடத்துல போய் குடியிருக்கான். அந்த சிக்லாக் என்கிற இடம் பெலிஸ்தருடைய இடம். தேவ சித்தமில்லாத ஒரு ஜனங்களோடு தேவ சித்தமில்லாத இடத்துல போய் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அவன் இருக்கும் பொழுதுதான் அங்க என்ன நடக்குது தெரியுமா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை படிங்க பார்ப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிப்போம். ஒருவரையும் கொண்டு போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியை போய்விட்டார்கள். பாத்தீங்களா? சிறை பிடித்து கொண்டு போயிட்டாங்க. இவன் தாவீதும் அவன் கூட சேர்ந்தவங்களும் ஒரு வெளியூருக்கு போயிருக்கும் பொழுது அமலேக்கியர் அவன் இருந்த பட்டணத்துல ஆட்களை எல்லாம் உடைமைகள் எல்லாம் கொள்ளையாடிட்டு போயிட்டாங்க. நீங்க கீழே வாசிட்டீங்கன்னா தாவீது அழுகிறதுக்கு பலனில்லாமற் போக மட்டும் அழுகிறான். ஐயோ எல்லாவற்றையும் எழுந்துட்டேனே, புலியூருக்கு போயிட்டு எளியூருக்கு வந்தேன், எளியூர் என்ன செஞ்சுட்டு புலியூரா மாறிட்டு. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. இக்கரையிலிருந்து பார்க்காங்க, அக்கறை நல்லா இருக்கு, பச்சையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க, அங்க போறாங்க. ஆனா அங்க சில பிரச்சனைகள் இருக்கு. தேவ பிள்ளைகளே, நீங்க எங்க போனாலும் ஆண்டவர் நம்மை வைத்த இடத்துலதான் நம்ம இருக்கும். பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், கர்த்தர் நம்மை பாதுகாப்பாருங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். பிரச்சனைகள் வந்தாலும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவன் என்ன செய்வார்? விடுவிப்பார். பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நம்ம இடத்தை மாத்திரக்கூடாது, ஊரை மாத்திரக்கூடாது, வழியை மாத்திரக்கூடாது. தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவர் வைத்த இடத்துல நம்ம இருக்கணும். தாவீதுடைய வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறான், அழுகுறான், ஐயா நான் எல்லாத்தையும் இறந்துட்டேனே, இதெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்குமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ சகலத்தையும் திருத்திக் கொள்வான், இந்த தண்டை பின்தொடர்ந்து போ அப்படின்னு சொல்றேன். என் கூட சேர்ந்த ஆட்கள்லாம் போய் அதை இது பண்ணி விடாய்த்திருந்தோம் அவங்கள போய் அதை இது பண்ணி கொண்டு வா. நீங்க 19ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா 1 சாமுவேல் 30-19 படிங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது பெற்றுக் கொண்டார். எல்லாவற்றையும் ஒன்றும் குறைபடாம பெற்றுக்கொண்டான். பாத்தீங்களா? ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்யறான். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கறான். சவுல் மரித்ததுக்கு அப்புறம் நான் எங்க போனோம் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ யூதாவின் பட்டணங்கள்ல போய் குடியிருப்பா. யூதாவின் பட்டணங்கள்ல எந்த ஊர்ல குடியிருக்கணும் அப்படின்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, எப்ரோன்ல போய் குடியிரு. ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கிறான் பாருங்க. தேவ சித்தத்தின்படி வாழாதனால பெரிய இழப்பு, பெரிய சங்கடங்கள், பெரிய சிறையிருப்பு. ஆனாலும் கர்த்தர் அந்த சிறையிருப்புல இருந்து அவனை மீட்டு, அவன் குடும்பத்தாரை மீட்டு சகலத்தையும் திருப்பிக் கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவன் நல்ல அந்த எப்ரோன்ல போய் குடியிருந்த பொழுதுதான் அவனுக்கு என்ன கிடைக்கிறது? யூதா கோத்திரத்தார் அவனை நினைச்சாங்க ராஜாவாக்குறாங்க. ராஜ மேன்மை அவனுக்கு கிடைக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவர் மேல் நம்ம விசுவாசம் வைத்திருக்கிறோம். தேவன் வைத்த இடத்துக்கு நம்ம திரும்பி வரணும். ஆண்டவர் அந்த யூத ஜனங்களுக்கு சொன்னார், எருசலேமுக்கு கொண்டு வருவேன்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொன்னார். ஆனாலும் சில நம்பிக்கையற்ற நிலைமையில் இருந்ததுனால தான் ஆண்டவர் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படியாக இந்த வார்த்தைகளை சொன்னார். இன்றைக்கும் கூட உங்க வாழ்க்கையில் கூட சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரலாம், சில போராட்டங்கள் கடந்து வரலாம். ஆனா இவங்களுக்கு ஊடாக கடந்து போனாலும் ஆண்டவர் உங்களை வைத்த இடத்தை விட்டு நீங்க நினைச்சக்கூடாது, போகக்கூடாது. தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. சில கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், தேவன் நம்ம கூட இருப்பார். இன்னொரு காரியத்தை கூட உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க ரூத்தின் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா நகோமி எலிமெலேக் என்கிற ஒரு குடும்பத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவங்க எங்க குடியிருந்தாங்க? பெத்லெஹேம்ல குடியிருந்தாங்க. பெத்லெஹேம் என்பது அப்பத்தின் வீடு. அங்க பஞ்சம் வந்ததுனால அவங்களுக்கு 2 பிள்ளைகள் எங்க போட்டாங்க? மோவாப்புல போய் குடியிருக்கிறாங்க.
வயிற்று பிழைப்புக்காக அங்க போய் குடியிருக்கிறாங்க. அங்க குடியிருந்து பாத்தீங்கன்னா அங்க போய் பிள்ளைகளுக்கு பெண் கொள்றாங்க. கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது அந்த எலிமலைக்கு இறந்து போறான். 2 பிள்ளைகளும் இறந்து போறாங்க. தனித்து விடப்பட்ட நிலைமை. அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி எங்க வராங்க? பெத்லகேமுக்கு வாங்க. பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு. தேவன் உங்களை வைத்த இடத்துல நீங்க இருக்கும்போது அப்பத்தாட்சிகள் வரும், குறைகள் வரும், பல சோதனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் உங்க கூட இருப்பார். கரங்களுக்கு தள்ளிலேயே நாம அந்த இடத்தை விட்டு விலகி பெறக்கூடாது. பாருங்க, நகோமி சொல்றா, நான் நிறைவுள்ளவளாக வந்தேன், இப்போ வெறுமையா நான் திரும்பி வரேன். இதுக்கு காரணம் யார்? ஆண்டவரா? இல்லை, அவருடைய தெரிந்தெடுப்பு. மோவாப் என்பது ஒரு அருவருப்பான தேசம். மோவாபும் அம்மோனியரும் லோத்தின் மூலமாக முறைகெட்ட உறவினால வந்த ஒரு ஜனம்தான் அந்த மோவாப் தேசம். பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் தேவ சித்தத்தை விட்டு நம்ம விலகி போக கூடாது. அரண், அதுதான் நான் சொல்றேன். அரண் என்று சொல்லும் பொழுது தேவன் வைத்த இடம், தேவன் உங்களை அனுமதித்த இடம். சில நேரங்கள்ல சில போராட்டங்கள் இருக்கும், கர்த்தரே அனுமதிச்சிருப்பாரு. நீங்க நம்ம அந்த ஆகார் நாச்சியார் அவளை சாராய் கொடுமைப்படுத்தும் பொழுது அவன் நினைச்சா அப்படி ஓடி வனாந்தரத்துல போகும்போது கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொன்னாரு? நீ நாச்சியார் அன்றைக்கு போய் அடங்கிரு. சில நேரங்கள்ல கர்த்தரே நம்மளை அனுமதிச்சிருப்பாரு. சில நம்மளை உருவாக்கும்படியாக, நம்மளை சரி பண்ணும்படியாக, நம்மளை சுத்த பொண்ணாக மாற்றும்படியாக சில காரியங்களை அனுமதிப்பார். நாம் தேவன் அனுமதித்த இடத்துல பொறுமையோடு அந்த நேரத்துல நம்ம ஆண்டவர் இப்படியெல்லாம் செஞ்சிட்டாரு, நான் பழைய வழிக்கு போயிடுறேன். சிலர் நினைச்சுவாங்கன்னா பழைய வாழ்க்கைக்கு போயிருவாங்க, எகிப்துக்கு திரும்பி போயிருவாங்க. நிறைய நீங்க வேதத்துல பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல எரேமியா சொல்றாரு, நீங்க எங்க போங்க, பாபிலோனுக்கு ராஜா வருவாரு, உங்களுக்கு பிடிச்சு கொண்டு போவாரு, நீங்க பாபிலோனுக்கு போங்க, ஆனா எங்க போகாதீங்க, எகிப்துக்கு போகாதீங்க, அங்க யுத்தம் இல்ல, அங்க அமைதியா இருக்கு, நல்ல செழிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க போயிடாதீங்க, எகிப்துக்கு போயிடாதீங்க, பாபிலோனுக்கு போங்க, கண்டிப்பாக உங்களை ஆண்டவர் நினைச்சுவார், ஏற்ற வேலையில திரும்பி கொண்டு உங்களை சுகமாக குடியிருக்க பண்ணுவான்னு சொல்லி எரேமியா சொல்றான். எரேமியா 42ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். ஆனா அந்த ஜனங்கள் சில பேரு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பாபிலோனுக்கு அந்த ராஜா கூட போகாம எகிப்துக்கு போனாங்க. எகிப்து என்பது பழைய வாழ்க்கை. பழைய வாழ்க்கைக்கு நம்ம ஒரு நாள் போகக்கூடாது, முன் வைத்த கால பின் வைக்க கூடாது. ஆண்டவரை நம்பி வந்துட்டோம், கர்த்தர் உங்களுக்கு கூட இருப்பாருங்க. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க ஒருவேளை சில இழப்புகள் நம்ம வாழ்க்கையில வரலாம், இழந்ததை அவர் நினைச்சுவாரு திரும்ப தருவார். தாவீதுக்கு சொன்னார்ல, சகலத்தையும் நினைச்சுவாய் திருப்பி கொள்வார். நீங்க அரண் அந்த அரணுக்குள்ள நீங்க இருங்க. உங்களை சில நேரங்களில் சில குடும்பத்துல சில பேர் இருப்பாங்க, இந்த குடும்பத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இந்த குடும்பத்துல நம்ம இருக்கக்கூடாது, இதை விட்டு எங்கேயாட்டு போயிடுவோம் சொல்லி சில குடும்பத்தை விட்டு நினைச்சுவாங்கன்னா தனி குடித்தன போயிருவாங்க. அங்க போனா பாத்தீங்கன்னா அதை விட பிரச்சனைகள் அதிகமா. தேவ பிள்ளைகளை எங்க போனாலும் ஆண்டவருடைய ஆலோசனை கேளு. அடுத்தால நீங்க பாத்தீங்கன்னா பெலிசரோடு யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே இந்த பெலிசரோட யுத்தத்துக்கு நான் போகலாமா? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கட்டத்துல சொல்றாரு 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல போங்கிறாரு, அவனுக்கு வெற்றி கிடைக்கிறது. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா போகாத அமர்ந்தது, முசுக்கொட்டை செடியினுடைய அந்த சத்தம் கேட்கும் போது, இந்த நுனிகளில் சத்தம் அசைவு கேட்கும் போது போ, உனக்கு வெற்றி கிடைக்கும். அவன் எல்லா யுத்தத்திலையும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வெற்றி தாங்க, தோல்வியே இல்லை. நம்ம வாழ்க்கையில நீங்க அரணுக்குள்ள இருப்பீங்கன்னா, அரண் என்பது தேவன் வைத்த இடம், பாதுகாப்பான இடம், தேவன் அனுமதித்த இடம், தேவனுடைய புகலிடம், தேவ சித்தமுள்ள இடம். இதை நீ ஒரு நாளும் மறந்துடாதீங்க. நாம அதுல தொடர்ந்து இருப்போம். 2வது பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், ரெட்டிப்பான நன்மைகளை நான் உங்களுக்கு தருவேன். அதை எப்போ தருவேன்? இன்றைக்கே தருவேன். நீங்க முதலாவது கண்டிஷன் அரணுக்குள்ள வரணும். அரணுக்குள்ள இருந்துட்டு ஆண்டவரை எனக்கு தாருங்கன்னு கேளுங்க, கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு தருவார், இன்றைக்கே தருவார். வேதாமத்துல நிறைய மனிதர்கள் ஆண்டவரிடத்துல இருந்து ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லி குறித்த நேரத்துல நான் முடிச்சிருவேன். முதலாவதாக யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்க. யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக கொடுத்தார். யோபனுடைய வாழ்க்கையில வந்த
போராட்டங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவன் எந்த தவறும் செய்யல. ஆனா தேவன் அவனை ஆசீர்வதிக்கும்படியாக, அவனை 2 மடங்கு உயர்த்தும்படியாக சில காரியங்களை அனுமதிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்த சோதனை எல்லாம் நமக்கு வரல. அவன் அவ்வளவு சோதனை மத்தியிலும் மனம் பதறி கூட ஒரு வார்த்தை பேசல. ஆண்டவர் சொல்றாரு 42 அதிகாரத்துல அந்த நண்பர்களை பார்த்து சொல்றாரு, இவங்க மேல, யோகனுடைய நண்பர்களை பார்த்து சொல்றாரு, இவங்க மேல எனக்கு ரொம்ப கோபம் மூழ்கிறது. யோகு போல இவங்க என்ன செய்யல, நிதானமா பேசல. இவங்களுக்காக யோகு ஜோம் பண்ணாதான் நான் அவங்களுக்கு இறங்குவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். பாருங்க, இவனை ஆறுன்னு சொல்ல வந்தவங்க இவனை குற்றப்படுத்தி இவனை நியாயம் தீர்த்து என்னெல்லாமோ பேசுறாங்க. நீங்க அந்த சம்பாஷணைகள்லாம் நீங்க பார்க்கலாம். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா யோகு அவர்களுக்காக ஜெபம் பண்றான். தன் சிநேகிதருக்காக, அந்த தன்னை பழிசாட்டின குற்றப்படுத்தின அந்த நண்பர்களுக்காக அவன் ஜெபம் பண்றான். அவன் சிறையிருப்பு மாறுகிறது. ஆண்டவர் அவனுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருகிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களை யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறார்களோ, உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது உங்க சிறையிருப்பு கண்டிப்பா என்ன செய்யும், மாறும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு மன்றாட்டியின் ஆவி இருந்துச்சு. இன்னைக்கு நல்ல நீங்க கூடி வந்து இந்த இடத்துல வந்து நல்ல மன்றாடி நீங்க ஜெபம் பண்ணீங்க. தேசத்துக்காக, இந்த பட்டணத்திற்காக ஜெபம் பண்ணீங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜனங்களை தான் அவர் தேடுகிறார். இன்னைக்கு குடும்பத்துக்காக நிறைய பேர் மன்றாடிட்டு இருக்கிறாங்க. என் பிள்ளைய ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்படின்னு தான் மன்றாடுறாங்களே தவிர, தேசத்துக்காக, அழிந்து போற ஜனங்களுக்காக மன்றாடுறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் மன்றாடி இந்த இடத்துல ஜெபம் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த பட்டணத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த உத்தரவாதத்தை கர்த்தர் நம்ம மேல தந்திருக்கிறார். ஏன்னா எத்தனையோ ஜனங்கள் சகோதர ஜெபம் நடத்தும் சொன்னாங்க, சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு ஆயுதங்களை பயன்படுத்துறாங்க. இவர்களுக்காக நீங்க ஜெபிக்கணுங்க. நம்ம ஜெபம் பண்ணாதான் இதெல்லாம் மாறும். ஏனென்றால் இந்த உலகம் பொல்லாதவங்களுடைய கையில இருக்கிறது. அதை ஜனங்களை தனக்கு கொஞ்ச காலம் உண்டு சொல்லி அவங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய ஜெபம் ரொம்ப முக்கியமானது. யோகை போல நீங்க மன்றாடி ஜெயித்தீர்கள் என்றால் உங்க சிறையிருப்பு மாறும். ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கரங்கள் தலையிலையா சொல்லுவாங்க. 2வதாக ஆதியாகமம் 25 அதிகாரம் 29 இருந்து 34 வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி தான் ஏசா யாக்கோபு. நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோபு வந்து ஒரு கூடாரவாசி, குணசாலியா இருக்கிறான். ஈசாக்கனுடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள். ஏசா வந்து ஒரு வனசஞ்சாரியா இருக்கிறான், வேட்டையில் வல்லவன். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாள் இவன் வேட்டையாடிட்டு வாரான். யாக்கோபு வீட்டுல இருந்து நினைக்கிறான், கூழ் சமைக்கிறான். கூழ் சமைச்சு கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஏசா வந்து கேட்கிறான், நான் களைப்போட இருக்கிறேனே, கொஞ்சம் கூழ் தாப்பா. அப்ப அவன் சொல்றான், நான் கூழை தாரேன், எனக்கு நான் கேட்கிற ஒண்ணு நீ எனக்கு தரணும். அது என்னது? சேஷ்டபுத்திரமா. ஒருவேளை நம்ம வேற ஒரு கண்டத்துல பார்க்கும்போது அவன் தந்திரசாலி, அவன் வஞ்சித்துட்டான் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய நிலையில நீங்க பாத்தீங்கன்னா அவன் சேஷ்டபுத்திர பாகம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய இரட்டிப்பான நன்மை. கூழ் என்பது இந்த உலக ஆசீர்வாதம். ஏசா வாங்கித்தது கூழை தான் வாங்கித்தான். இப்போ நான் சாக போகிறேனே, எனக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்னத்துக்கு, வயிற்ற நிரப்பணும் அப்படின்னு நினைச்சு உலக ஆசீர்வாதத்தை இது பண்ண கடைசியில பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். சேஷபுத்திர பாகம் என்பது தகப்பனவருடைய சொத்துல 2 மடங்கு. அத உதாசீனம் பண்ணிட்டான். சேஷபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணிட்டான். இன்னைக்கு அநேக வாழ்க்கையில நன்மை பெறாமல் இருப்பதற்கு காரணம் தேவனுடைய சமூகத்தை அலட்சியம் பண்றாங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்றாங்க. சாப்பாட்டுக்காக, உலக நன்மைகளுக்காக ஆண்டவரை விட்டு தூரமா போயிடுறாங்க. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உலக காரியங்கள், படிப்பு, வேலைகள் எல்லாமே கர்த்தருடைய சமூகத்துக்கு அப்புறம் தான். கர்த்தரை முன்னிலைப்படுத்துங்க. யாக்கோபனுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய நன்மைகளை தான் வாங்கித்தான். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்துல காத்து நில்லுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு உங்களுடைய கிருபை வேலையா? உங்க வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பணித்தளத்துல நீங்க பல வேலைகள்ல இருக்கிறீங்க, உங்க வேலைகள்ல பல இடர்பாடுகள் இருக்கிறது. நீங்க காலையில ஆண்டவருடைய முகத்தை பாருங்க, ஆவிக்குரிய நன்மைகளை தேடுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கிருபை இருந்தா அந்த நாள் முழுவதும் நம்ம நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும்.
ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில்லை நீங்க வாஞ்சியோடு இருந்தீங்கன்னா யாக்கோபு போல 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மூன்றாவதாக நீங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல எலிசாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். எலியாவினுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாட்டின் குமாரனாகிய எலிசா. இந்த எலிசா நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரன், 12 ஏர்மாடுகளை பூட்டி உள்ள பெரிய பண்ணையார். ஆனா அந்த ஊழியக்காரனுக்கு பணிவிடையாக அவன் வேலை செய்கிறான். அவன் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவனை பின்தொடர்கிறான். அவர் கில்காலுக்கு போகணுங்கிறாரு, இல்ல நான் விடமாட்டேன். எரியோ மட்டும் கர்த்தர் அனுப்புறாரு, நான் விடமாட்டேன், அங்கேயும் வருவேன். பெத்தேல் மட்டும் வரான். கடைசியில பாத்தீங்கன்னா யோர்தானுக்கு கர்த்தர் கொண்டு போறாரு. இல்ல உம்மளை நான் பின்தொடர்ந்து அவன் பின்தொடர்ந்து வரவை பார்த்து கேட்கிறான், உனக்கு என்ன வேணும்? உம்மட்ட இருக்கிற அந்த வல்லமை எனக்கு எப்படி வேணும்? 2 மடங்கு வேணும். பாத்தீங்களா, நம்ம அதை வாஞ்சிக்கணும். தேவ பிள்ளைகளே, எலிசா அதை வாஞ்சித்தான், பின்தொடர்தான். நீங்க தேவ சமூகத்துல தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக, ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக பிரயாசப்படணும். எலிசாவை போல பின்தொடரணும். எலிசாவை போல நல்ல ஒரு பணிவிடை ஆவி நமக்குள்ள வரணும். கர்த்தருடைய சமூகத்துல பணிவிடை, அந்த பணிவிடை ஆவியை கர்த்தர் நமக்கு தான். இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அவருக்குள்ள நல்ல ஒரு சர்வன்ட் கூடு லீடர்ஷிப் இருந்துச்சு. சீசருடைய கால்களை நிற்கிறாரு, கழுவினார். அப்படிப்பட்ட தாழ்வு நமக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் அந்த எலிசாவுக்கு கொடுத்த ரெட்டிப்பான வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். 4ஆவதாக நீங்க பாத்தீங்கன்னா மூன்றாவது அந்த எலிசா காரணம் என்ன, குருவை தொடர்கிறான். அந்த பாயிண்ட் என்னன்னா, குருவை தொடர்ந்து போறான். நமக்கு குரு யாரு? இயேசுநாதர். இயேசுநாதரை நீங்க உண்மையா பின்பற்றணும். அவர் சொல்றாருல, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அணுதினம். நீங்க ஆண்டவரை பின்பற்றி வரும் பொழுது பாடுகள் ஓத்திரங்கள் வரும். தேவ ராஜ்யத்தை நிமித்தம் வருகிற பாடுகளை சந்தோஷமா சகித்து, அதான் சிலுவை. சிலுவைன்னா நம்ம கழுத்துல போட்டிருக்க சிலுவை கிடையாது. தேவ ராஜ்யத்தின் நிமித்தம் வருகிற பாடு. உங்களை பலர் நிந்திப்பாங்க, பல அவதூறா பேசுவாங்க. ஆண்டவருக்காக சகித்துக் கொள்ளுங்க, பொறுத்து கொள்ளுங்க. தேவ ராஜ்யத்தின் மேன்மைக்காக அதை சகித்துக் கொள்ளுங்க. குருவை தொடரணும். இயேசுவை பின்தொடரும் பொழுது இரட்டிப்பான நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 4ஆவதாக தானியேல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தானியேல் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போனவர்கள்ல முதலாவது கேப்டிவிட்டியில அவன் போனவன். பிரபுக்கள் குலத்தை சேர்ந்த வாலிபர்களை தான் அவன் பிடிச்சு கொண்டு போறான். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல அரசாங்கத்துல உயர் பதவிகளை கொடுத்தவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க, நல்ல சாப்பாடு, நல்ல இன்டலெக்சுவல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்போ சாப்பாடு ராஜாவினுடைய போஜனத்தை கொடுக்குறாங்க. ராஜாவின் போஜனம் எப்படிப்பட்டது? விக்கிரங்களுக்கு படைச்சு கொண்டு வரணும். இத தானியேல் நன்கு அறிந்திருந்தனால, வேண்டாம், எங்களுக்கு ரசம் மரக்கறிகளை கொடுங்க, 10 நாள் வரைக்கும் சோதிச்சு பாருங்க. அவன் 10 மடங்கு, ராஜா 10 நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த வாலிபர்கள் நல்ல சில்லி சிக்கன், மட்டன் எல்லாம் சாப்பிட்டவங்களை காட்டிலும் இவங்க மரக்கறி சாப்பிட்டவங்க 10 மடங்கு சமத்துல அறிவிலும் ஞானத்திலும். பாத்தீங்களா, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தீர்மானம். கர்த்தருக்காக வாழக்கூடிய ஒரு தீர்மானம். அந்நிய தேசத்துல கூட, அடிமைகளாக இருந்த தேசத்துல கூட கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம், தீர்மானம். உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்மானம், பரிசுத்தமா வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்மானம். இந்த தீர்மானம் தான் தேவனுடைய நன்மைகளை பெற்று தருகிறது. தீர்மானம் தான் ரெட்டிப்பான நன்மைகளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்து உந்தி தள்ளுகிறது. தானியேலை போல நீங்க நல்ல ஒரு தீர்மானம் நமக்கு அவசியம். இன்னும் பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள நல்ல ஜெப ஆவியன்ஸ். அவன் பாபிலோனிய ராஜ்யத்திலும் மேதிய பெர்சிய ராஜ்யத்திலும் அவன் நல்ல ஒரு ஹையர் பொசிஷன்ல இருந்தான். 16 வயசுல பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டவன் 86-90 வயசு வரைக்கும் இருக்கிறான். பாருங்க, அந்த பெர்சிய கவுரன்ல தரி ராஜாவுடைய அந்த ஆட்சியில பிரதானிகளுக்கு மேலான பிரதானியாக இருக்கிறான். ஆண்டவர் அவனை உயர்த்திருக்கிறார். பார்த்தீங்களா, அவனை ஆண்டவர் நல்ல ஒரு பொசிஷன்ல கொண்டு அவனை உயர்த்தி வச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை உயர்த்தா உங்களுக்குள்ள ஒரு தீர்மானம், கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு வைராக்கி, தீர்மானம் நம்மை இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்கிறது. கடைசியாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 நீங்க பாத்தீங்கன்னா ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். ஈசாக்கு பாத்தீங்கன்னா கேரா தேசத்துல அவன் குடியிருக்கிறான். அங்க பாத்தீங்கன்னா பஞ்சம் உண்டாயிடுச்சு. அப்ப இந்த பஞ்சத்தின் காரணமாக எகிப்துக்கு போகலான்னு அவன் நினைக்கிறான்.
ஏன்னா அவங்க அப்பா காலத்துல, ஆபிரகாம் காலத்துல இதே மாதிரி ஒரு பஞ்சம் வந்துச்சு. கானான் தேசத்துல பஞ்சம் வந்தனால அப்பா எங்க போனார்? ஆபிரகாம் எகிப்துக்கு போனார். இதே மாதிரி அப்பாவுடைய வழியை பின்பற்றி போகணும்னு நினைக்கிறான். அப்பா அங்க போனதுனால நிறைய பிரச்சனைகள், அது உங்களுக்கு தெரியும். அதனால ஆண்டவர் இவனை பார்த்து சொல்றாரு, ஈசாக்கே இங்க போகாத, இந்த தேசத்துல இரு, நான் விதை உனக்கு நான் நல்ல மேனியை தருவேன். அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எகிப்துக்கு போகல, அந்த தேசத்துல விதை வைக்கிறான். நீங்க 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா 100 மடங்கு பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், கர்த்தர் உங்களை வைத்த இடத்துல இருங்க. எகிப்துக்கு போயிடாதீங்க, மாற்று வழியை தேடி போயிடாதீங்க. தேவன் வைத்த இடத்துல நீங்க இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை சம்பூரணமாக ஆசீர்வதிப்பார், 100 மடங்கு ஆசீர்வதிப்பார், ரெட்டிப்பாக ஆசீர்வதிப்பார், இன்றைக்கே ஆசீர்வதிப்பார். அதற்கு நிபந்தனை என்னன்னா, ஆண்டவர் வைத்த இடத்துல இருக்கணும். அந்த இஸ்ரேல் ஜனங்களை அந்த சகரியா தீர்க்கதரிசியை உற்சாகப்படுத்தி அவங்க எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எருசலேமுக்கு வந்தாங்க. எருசலேமுக்கு வந்த உடனே கர்த்தர் அவர்களை ஆலயத்தை கட்டினாங்க. கட்டி அவனவன் அத்தி மரத்தின் நிழலிலும் திராட்சை செடியின் நிழலிலும் சுகமாய் வாழ்ந்தார்கள் என்று எழுதப்பட்டது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வைத்த இடத்துல நீங்க இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுகமான வாழ்க்கையை கர்த்தர் தருவார், ஒரு சமாதானத்தை தருவார். குடும்பத்துல ஒரு சமாதானம் உண்டாகும். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், அரண்மனைக்குள்ளே சுகமும். தேவன் வைத்த இடத்துல நீங்க இருக்கணும். இன்னைக்கு ஒருவேளை பல சிறையிருப்புக்குள்ள நீங்க இருந்திருந்தாலும் இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நீர் என்னை வைத்த இடத்துல நான் இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க. தேவ சித்தமுள்ள இடத்துல நான் இருக்க உதவி செய்யுங்கப்பா. தேவ சித்தத்திற்கு ஒரு நாள் விலகி போகக்கூடாது. நமக்கு முன்மாதிரியாக யோனாவை குறித்து ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார், சவுலை குறித்து எழுதி வச்சிருக்கிறார். இவங்கெல்லாம் தேவ சித்தத்துக்கு விரோதமாக போனவங்க. அவங்க வாழ்க்கையில் முடிவெல்லாம் உங்களுக்கு தெரியும். தேவ பிள்ளைகளே, தாவீதை போல தேவ சித்தமுள்ள இடத்துக்கு வாருங்க. தாவீதை ஆண்டவர் ராஜாவாக உயர்த்தினவர் உங்களை உயர்த்துவார், ரெட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு தருவார், இன்றைக்கே தருவார். கண்களை மூடி ஜெபம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறி மேல் பின்மாறி மலையே உன்னதத்தினின்றே வந்திறங்குரே. முன்மாறி மேல் பின்மாறி மலையே உன்னதத்தினின்று வந்திறங்குரே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் அருமையான பிள்ளைகள் நல்ல வார்த்தைகளை கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, அநேகருடைய சிறையிருப்புகள் இன்றைக்கு மாறட்டும், அவர்கள் அரணுக்குள் திரும்பி வர ஆண்டவர் உதவி செய்கிறாங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்து சுகமாய் வாழ்ந்தது போல, அத்தி மரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழும் சுகமாய் வாழ்ந்து கூடியிருந்தது போல, அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர் விடட்டும். அவருடைய அரண்மனைக்குள்ளே சுகம் தங்கி இருக்கட்டும், அலங்கத்துக்குள்ளே சமாதானம் தங்கி இருக்கட்டும், அவங்க செய்யற வேலைகளை சமாதானம் உண்டாயிருக்கட்டும், கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கட்டும், அவருடைய எல்லைகளை சமாதான பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. இன்றைக்கு அவர்களுக்கு நல்ல ரெட்டிப்பான நன்மைகளை நீங்க கொடுங்கப்பா. நாங்க யோபை குறித்து பார்த்தோம், தானியேலை குறித்து பார்த்தோம், ஈசாக்கை குறித்து பார்த்தோம். அவர்களெல்லாம் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.